everything. In a way, we are a small part of the universe attempting to understand itself as we peer out into the unknown and observe the wonders that it has to offer. We have been able to discover extraordinary things from Earth, but now we must leave our blue planet and explore the farthest reaches of the cosmos. மனித தேகத்தை பெற்று மரணம் இல்லா பெருவாழ்வை அடைய உள்ள எமது அனைத்து ஆன்ம உறவுகளுக்கும் வணக்கம். இதுவே நமது முதல் காணொளி ஆகும். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மனித பிறவி பற்றிதான். மனித பிறவி ஒரு அதிசயம். அறிவியல் ரீதியாக ஒரு தந்தையின் உடலில் சுமார் 200 முதல் 300 மில்லியன் விந்தணுக்கள் ஒரே நேரத்தில் பயணிக்கின்றன. ஆனால் அவற்றில் ஒரே ஒன்றுதான் தாயின் கருவில் சேர்ந்து உயிராக மாறுகிறது. அந்தச் சிறிய தருணத்தில்தான் உங்களின் வாழ்க்கை தொடங்கியது. இதுவே உங்களின் பிறப்பின் அரிய தன்மையை நிரூபிக்கிறது. வானியல் ரீதியாக பிரபஞ்சத்தில் கோடானு கோடி கோள்கள் உண்டு. ஆனால் உயிருடன் கூடிய பூமி மிகச் சிறிய பங்கு மட்டுமே. அந்த பூமியில் கூட கோடிக்கணக்கான உயிரினங்களில் மனிதன் ஒரு சின்ன பங்கு. அப்படியிருக்க மனித பிறவி கிடைப்பது என்பது அறிவியல் தரத்தில் கிட்டத்தட்ட அசாத்தியம் என கூறப்படும் அளவுக்கு அரிய ஒன்று. அருட்பெருஞ்சோதியார் அவரது சுத்த சன்மார்க்கத்தில் என்று பலமுறை கூறியுள்ளார். மனித உடல் ஒளியை அடையக்கூடிய ஆலயம். ஆனால் மனிதர்கள்தான் அதை உணர மறந்துவிட்டனர். பொதுவாக மனிதர்களுக்கு பிறவி கிடைத்தவுடன் காலக்கணக்கில் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. சராசரியாக 90 முதல் 120 ஆண்டுகள்தான். ஒவ்வொரு நொடியும் மரணத்தை நோக்கி தான் நேரம் மனிதர்களை இழுத்து செல்கிறது. அதாவது மிக எளிமையாக கூறினால், பூமியில் நீங்கள் வாழ இருக்கும் நேரம் குறைந்து கொண்டே இருக்கிறது. உங்களது மனித தேக பிறவியே அபார அதிசயம் மிக்க ஒன்றுதான். இன்றளவும் இந்த பிறவி கிடைக்காமல் நம்முடன் இதே பூமியில் பிறவி எடுத்து உள்ள பல உயிர்கள் விழிப்புடன் சிந்திக்க திறனற்று அவதிப்பட்டு வருகின்றனர். உங்களது இந்த பிறவியின் நேரம் குறைந்து கொண்டே செல்கிறது. இந்த மதிப்பு மிக நேரத்தை வீணடிக்காமல் பயன் உள்ளவாறு இருங்கள். அப்படி நேரத்தை அசுத்த மாயா திரையின் கீழ் கண்ட நடவடிக்கையுடன் வீணாக்கினால் உங்களது பிறவி வீணாகும். ஆனால் கருணையை அடிப்படையாகக் கொண்டு ஆசை அகம்பாவம் அவள்களை துறந்து தெய்வ ஒளியோடு ஒன்றிணைந்தவர் மரணத்தை வென்று மரணமில்லாத நிலையை அடைவார். உங்கள் வாழ்க்கை ஒரு கவுண்டவுன். நீங்கள் இப்போது சாப்பிடும் ஒவ்வொரு உணவும் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் ஒரு கணத்தை குறைத்துக் கொண்டே செல்கிறது. நேரம் போன பிறகு கருணையை செய்யலாம் என்று நினைத்தால் அந்த நேரம் திரும்பி வராது. மனித பிறவி ஒரு சந்தர்ப்பம், ஒரு குறுகிய நேர பரீட்சை. அதை வீணாக்காமல் ஒவ்வொரு நொடியையும் கருணை, அன்பு, ஒளி அடைவதற்காக பயன்படுத்துங்கள். இனி வருங்காலங்களில் ஒன்றுடன் ஒன்றாக படிப்படியாக இதுவரை எவரும் நமக்கு கூறாத உண்மைகளுடன் செயல்முறைகளுடன் எம்மை சந்திப்பீர். அருட்பெருஞ்சோதியாரின் உபதேசங்களை அறிவியல் விளக்கங்களையும் அறிய விரும்பினால் எனது பக்கத்தை தொடர்ந்து படியுங்கள். எம்முடன் இணைப்பிலேயே இருங்கள். அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.